வாழ்க்கையில் சோதனைகள் வராத மனிதன் யாரும் இல்லை. ஆனால் சோதனையில் சிதறாத மனிதன்தான் வரலாறு படைப்பான். அப்படிப்பட்ட மனிதர்தான் சாணக்கியர். ஒரு சாதாரண ஆசான். ஆனால் அவமானத்தை சந்தித்தவர். அதிகாரம் இல்லாமல் தள்ளப்பட்டவர். அவரை இகழ்ந்தவர்கள் பலர். ஆனால் அவர் உடைந்தாரா? இல்லை. அவர் கோபத்தில் முடிவு எடுத்தாரா? இல்லை. அவர் எடுத்த ஒரே ஆயுதம் பொறுமை. சாணக்கியர் புரிந்திருந்தார். உடனடி பதில் பலம் அல்ல, சரியான நேரம் வரை காத்திருப்பதே பலம். அவர் ஆண்டுகள் கணக்கில் திட்டமிட்டார். அவசரப்படவில்லை. சோதனையை சகித்தார். அவமானத்தை மனதில் வைத்து அதை பழிவாங்க அல்ல, வெற்றியாக மாற்றினார். அவர் சொல்வார், பொறுமை என்பது சும்மா காத்திருப்பது அல்ல, சரியான தருணம் வரைக்கும் உன் சக்தியை சேமிப்பது. சோதனை வந்தால் பலர் துவளுகிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், சோதனை உன்னை சிதைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வந்தது. ஒரு விதை மண்ணின் கீழ் புதைக்கப்படாமல் மரமாக மாறாது. அதேபோல மனிதன் சோதனை இல்லாமல் மிகப் பெரியவனாக மாற முடியாது. நினைவில் வை, பொறுமை என்பது பலவீனம் அல்ல, சிதறாத மன உறுதி. சோதனையில் உடையாத மனம் இருந்தால் நேரம் ஒரு நாள் உன் பக்கம் நிச்சயம் திரும்பும். இதுவே சாணக்கியர் வாழ்ந்து காட்டிய பொறுமையின் உண்மையான அர்த்தம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினம்தோறும் தெரிந்து கொள்ள இப்பொழுது லைஃப் அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.